Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யறதான் பார்க்க போகிறோம். இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே இது போல் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியானது. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதோடு கொஞ்சம் கருவேப்பிலைகளை அலசி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி வெங்காயத்தோட வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கும் போதே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன சின்ன பல்லு பூண்டு தான். அதே போல் இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டை நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன், அதை நான் மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி அரைச்சி ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கும். அதே போல் தொக்கும் நமக்கு திக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி அரைச்சி ஆட் பண்ணுறோம். இப்போ இதுவும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கலரிங் நல்லாயிருக்கும், காரம் குறைவாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கலரிங்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். மேபி உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் தனி மிளகாய்த்தூளோ இல்லை குழம்பு மிளகாய்த்தூளோ எதுனாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் இப்படி வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயும் 4 நீளமான முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இது போல் பாருங்கள் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி போடுற தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டேன். கத்திரிக்காய் பாருங்கள் கலர் மாறாமல் இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மிக்ஸி அலசின தண்ணி நான் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இன்னமும் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். இது வெந்து வரட்டும். டோட்டலாக நான் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். இதுக்குள்ளே ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்காக 2 தேங்காய் பத்தை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வெந்நீரில் ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் கசகசா முன்னாடி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுரும். இப்போ நம்மளோட மசாலா பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நமக்கு திக்காகி வந்திருக்கு. அடுத்ததாக நாம் காய் நல்லா வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் இது போல் கரண்டிலேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளோட காய் வெந்த பிறகு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா காரம் நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கொதிக்க விடணும், அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணப்போ ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் தேங்காய் ஆட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேங்காய் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்காக்கி ஒரு தண்ணியாகவும் நீங்கள் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்காய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த தொக்கு நல்லா திக்காக இருக்கும். இதில் உங்களுக்கு சோம்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காயோட, அதுவும் உங்கள் விருப்பம் தான். இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் தண்ணியாகவும் திக்காகவும் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட தொக்கை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியானது. அதோட ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.